ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒன்று வந்து வல்லாரை கீரைப்பொடி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை பருப்பு 1/2 கப், முருங்கை இலை வந்து 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, வல்லாரை 1 கைப்பிடி, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வானொலியில் வந்துட்டு நமக்கு 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வறுத்தெடுத்து அது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக நமக்கு துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மூன்றாவதாக பாசிப்பருப்பையும் நல்லபடியாக பொன்னிறமாக வறுத்தெடுத்து அதையும் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக பொட்டுக்கடலை பருப்பு 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அதையும் நம்ம வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து ஒரு தட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேனில் வச்சோ இல்லை நார்மல் டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் வச்சு ஆற வச்சுக்கோங்க. பிறகு அதே வானிலையிலே முருங்கை இலையை வந்து நீங்கள் போட்டு அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. பிறகு கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்து போட்டு அதுலேயும் நமக்கு ஈரப்பதமும் அதோட கருவேப்பிலையோட எண்ணெய் பசையும் இதெல்லாம் வந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வறுத்தெடுத்து அதையும் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிறகு வல்லாரை இலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 1 கைப்பிடி அளவு அப்படின்னா நீங்கள் வந்து வல்லாரை இலையை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரை இலையை 2 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நல்லா அதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு எடுத்து நல்லா வானலியில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லியிலேயே 1 கைப்பிடி அளவு எடுத்து அதே வானலிலேயே போட்டு நீர் வற்றுற அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வறுத்தெடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா கீரை வகைகளுமே நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. அதனால தான் நாங்கள் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். கொத்தமல்லியிலேயே வறுத்தெடுத்து அதையும் ஒரு தட்டில் நல்லபடியாக சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தால் 1-2 சேர்த்துக்கோங்க. பெரியவங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 2-3 மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் கருக விட்டுறாமல் நல்லபடியாக அந்த மிளகாயை வந்து வறுத்தெடுத்து அதையும் வந்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வரும். பிறகு நீங்கள் வானொலியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்துட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்தெடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா அந்த பொருட்களோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ அந்த பவுடருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதோட சூடு, அதாவது நம்ம கிரைண்ட் பண்ணும்போது வந்த சூடு கொஞ்சம் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சுட சாதத்தை எடுத்து அதில் 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு இந்த பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய் அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எது வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்